தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அரசு பேருந்து மோதியதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த பெண்ணின் மீது பேருந்தின் டயர் ஏறி இறங்கியதில் அப்பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான தகவல்கள் என விவரங்களை பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சந்தையடி பகுதியைச் சேர்ந்தவர் மாடத்தி. இவருக்கு வயது 55 ஆகிறது. இவர் சலவை தொழிலாளியாக இருந்து வருகிறார். இன்றைய தினம் ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையம் நோக்கி இவர் சென்று கொண்டிருந்த போது அந்த 4 முக்கு சந்தில திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக அவர் மீது மோதியதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தார். இதில் பின்பக்க டயர் அந்த பெண்ணின் மீது ஏறி இறங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனடியாக அவர் உடலை மீட்டு ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக போலீசார் அனுப்பி வைத்தார்கள். இந்த நிலையில ஏற்கனவே அந்த பகுதி நெருக்கடியான பகுதி, போக்குவரத்தை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்பகுதியில மின்கம்பங்களை மாற்றியமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இதுவரை அது சரி செய்யப்படாத நிலையில இன்றைய தினம் இந்த விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனை முன்பு திடீர் மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட தொடங்கிய நிலையில போலீசார் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து வருவாய்த்துறையுடைய தாசில்தார் உள்ளிட்டோரும் பேச்சுவார்த்தை நடத்தி மருத்துவமனையை விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் உடனடியாக அந்த சம்பவ இடத்துல அந்த போக்குவரத்து சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்து மின்கம்பத்தை மாற்றியமைப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய நிலையில போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. சாலையில் நடந்து சென்ற பெண் நிலைத்தடுமாறி பேருந்து இடித்து நிலைத்தடுமாறி கீழே விழுந்த சம்பவத்துல ஒருவர் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.